தேசிய அளவுல வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய நம்பர் 1 ரீஜனல் லீடர் நான் தான் அப்படின்றத வந்து அவர் ரொம்ப 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 அக்ரஸிவா நிறுவ விரும்புறார். எங்கெங்கயோ ஏதோ டெவலப்மெண்ட் நடந்ததுன்னா வேற எந்த இந்தியா கூட்டணியில் இருக்க பிராந்திய கட்சி தலைவர்களும் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னால வந்து அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜம்மு காஷ்மீர்ல ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்னா மற்றவங்க யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. பட் இமிடியேட்டா ஸ்டாலின் ரியாக்ட் பண்றாரு. இதெல்லாம் வந்து அன்யூஷுவல். இது வந்து ஆனா தேர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்க. ஆனா இது என்னன்னா இது நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்டு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ். தெளிவா த்ரூ அவுட் த கண்ட்ரி, தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் அண்ட் செக்யூலர் ஃபோர்ஸஸ், அவுட் சைட் த ஸ்டேட் வந்து எல்லாருக்கும் லுக், ஆன்டி பிஜேபியில் வந்து காங்கிரஸுக்கு எவ்வளோ ஒரு நேஷனல் ரோல் இருக்கோ அது ஈக்குவலான ரோல் எனக்கு இருக்குது. எனக்கு ரீஜனல் பார்ட்டி தான், எனக்கு மற்ற மாநிலங்களில் கிளைகளோ செல்வாக்கோ இல்லாமல் இருக்கலாம். பட் ஆன்டி பிஜேபின்றதுல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் எதுவும் கிடையாது. கம் வாட்மே பிஜேபி எதிர்ப்பில் நாங்கள் முன்னணியில் நிற்கிறோம், முதலாவது ஆளாகவும் நிற்கிறோம் என்பதை அவர் தொடர்ந்து பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வாக்கு வங்கி சம்பந்தப்பட்டது. கடந்த 3 தேர்தல்கள் அவர்கள் தமிழகத்தில் வெற்றி பெற்றது என்பது பாஜக எதிர்ப்பு என்பது தமிழகத்தில் மிக வலுவாக இருப்பதால் அதை அவர்கள் நன்றாக பிரதிபலிக்கிறார்கள். அடிப்படையில் அது ஒரு செக்குலர் பார்ட்டின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை தாண்டி கடந்த காலங்களில் ஒன்றும் இவர்கள் பிஜேபியோட பயணப்படாதவர்கள் கிடையாது. இவங்க 99 2004 பிஜேபியோட பயணப்பட்டவர்கள் தான். இன்னைக்கு இது வாக்கு வங்கி சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதாகவும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஸோ நேஷனல் லெவலில் தன்னுடைய பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை, தேசிய அளவில் தன்னுடைய அரசியல் ஆளுமையை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் விஸ்தரித்து கொண்டும் வலுப்படுத்தி கொண்டும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பீகார் பயணத்தை அந்த நோக்கத்திற்காக இன்னமும் நன்றாக அழகாக பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன்.